அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய கிழக்கு எல்லையில இருக்கிற நாடு, இந்தியாவின் நட்பு பாலமாக விளங்கிய ஒரு நாடு. இன்றைக்கு அந்த நாட்டுல தெருக்கள் எல்லாம் கூட பற்றி எரிந்துகிட்டு இருக்குது, பற்றி எரியுது பங்களாதேஷ். இது நமக்கு ஒரு செய்தி மட்டுமல்ல, இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங், எச்சரிக்கை. கடந்த 24 மணி நேரத்துல பங்களாதேஷ் திடீர்னு பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள், கலவரம், இந்திய சொத்துக்களின் மீதான தாக்குதல் அப்படின்னு இந்தியாவுக்கு கடும் சவாலாகவே திரும்பி இருக்குது. பங்களாதேஷ்ல நடந்து வருகிற இந்த கலவரம் இது வெறும் அரசியல் அல்ல, மாப் சைக்காலஜி, ஸ்ட்ரீட் பவர். பங்களாதேஷை பற்றி எரிய வச்சிருக்கிற ஒரு மாப் சைக்காலஜி தான் இது. மேலும் அங்க இப்பொழுது பயங்கரமாக கிளம்பி இருக்கிற இந்தியாவுக்கு எதிரான ஆன்டி இந்தியா நெரேட்டிவ் பற்றிய செய்தி தான் இது. பங்களாதேஷ்ல என்ன நடக்குது, இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி வருது, இதன் பின்னால் இருக்கிற காரணிகள் என்ன, இதை பற்றி எல்லாம் தான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, முதல் முறையாக நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, பங்களாதேஷ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பற்றி எரிந்து வருது பங்களாதேஷ். இது எல்லாம் தொடங்கியது ஒரு மாணவ தலைவனுடைய இறப்புல தான். 32 வயதான ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி பங்களாதேஷ்ல சில மாதங்களுக்கு முன்பு புரட்சி ஏற்பட்டது இல்லையா, அந்த புரட்சியில முன்னணியில் நின்ற ஒரு மாணவ அணி தலைவன். அந்த மாணவ அணி தலைவன் இப்பொழுது இருக்கிற 7.5 யூனுஸுடைய ஆட்சியில உயர் பதவி வகித்தாரு. அதை துறந்து விட்டு ஒரு தனி கட்சியை தொடங்கினாரு. எதிர்வரும் எலெக்ஷன்ல பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் வச்சிருக்கிறாங்க பங்களாதேஷ்ல. அந்த எலெக்ஷன்ல தான் நின்று ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக ஒரு கட்சியையே உருவாக்கி அதற்கு பிரச்சாரமும் செய்து வந்தாரு. அவர் சில தினங்களுக்கு முன்பு ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கிறார் நண்பர்களே. அப்பொழுது பின்னால இருந்து பைக்ல வந்த அடையாளம் தெரியாத 2 பேர் அவரை சுட்டுறாங்க. அதுல படுகாயம் அடைஞ்சவரு அங்க தாக்கால ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது பலனளிக்கவில்லை அப்படிங்கிறதுனால உயர் மருத்துவ சிகிச்சைக்காக அவர் சிங்கப்பூர் கொண்டு செல்லப்படுகிறாரு. அங்க நேற்றைய தினம் அவர் மரணம் அடைஞ்சாரு அப்படிங்கிற செய்தி பங்களாதேஷ் மக்களுக்கு எட்டுச்சோ இல்லையோ, அடுத்த நிமிஷம் பங்களாதேஷை பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்குது. சாறை சாறையாக பங்களாதேஷிய இளைஞர்கள், குறிப்பாக இந்த மாணவ அணியை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்களாதேஷ் முழுவதும் இருக்கிற பெருநகரங்கள், சிறுநகரங்கள், கிராமங்கள்னு எல்லா ஊர்களையும் தெருவில் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குறிவைத்தது 2 டார்கெட்டுகளை தான். ஒன்று அவாமி லீக், அதாவது ஷேக் ஹசீனா கட்சியுடைய தலைவர்கள், அவங்களுடைய வீடு, கட்சியுடைய அலுவலகங்கள் போன்றவற்றை. இரண்டாவதாக அவங்க டார்கெட் பண்ணது எதை அப்படின்னு பார்த்தோம்னா, அது இந்தியாவுடைய சொத்துக்களை, இந்தியாவுடைய தூதரகங்கள், இந்தியாவுடைய விசா சென்டர்கள் இருக்குது இல்லையா. பங்களாதேஷ் நம்முடைய அண்டை நாடு. அங்கிருந்து ஆயிரக்கணக்கானோர் தினசரி இந்தியாவுக்கு வராங்க, வேலை நிமித்தமாக வராங்க, குடும்ப லிங்க் இருக்குது. அதாவது இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற பழக்கம்லாம் இருக்குது. எல்லாமே ஒரே தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு. இங்கத்தை மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்களும் பங்களாதேஷை சேர்ந்தவர்களும் இப்படி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது வழக்கமாக இருக்குது. அப்புறம் தொழில் ரீதியாகவும் வரப்போக இருக்கிறாங்க. இப்படி ஆயிரக்கணக்கானோர் இங்க வர்றதுனால பங்களாதேஷ்ல பல இடங்கள்ல விசா சென்டர் அப்படின்னு தனியாகவே இந்தியா வச்சிருக்குது. அப்படிப்பட்ட விசா சென்டர்களை தாக்க முற்பட்டது இந்த கூட்டம். இந்த சமயத்துல உங்க மனசுல எழுகிற கேள்வி எனக்கு கேக்குது நண்பர்களே. அது சரிங்க சார், பங்களாதேஷ்ல ஒரு மாணவ அணி தலைவரை யாரோ சுட்டு கொண்டாங்கன்னா அதுக்கு எதுக்கு இந்தியாவை, இந்திய சொத்துக்களை டார்கெட் பண்றாங்க, இந்தியாவுடைய தூதரகத்தை ஏன் டார்கெட் பண்றாங்க, ஏன் பங்களாதேஷ் மக்களுக்கு இந்தியாவின் மீது இப்படி ஒரு கோபம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரியா கேட்டீங்க நண்பர்களே. இதுல என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கொல்லப்பட்டார் இல்லையா மாணவனி தலைவரான ஷரீஃப் ஒஸ்மான் ஹாதி, அவர் வந்து மேடைக்கு மேடை இந்தியாவை எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையுடைய மையப்புள்ளியே. இந்த ஒஸ்மான் ஹாதி போற பக்கம்லாம் ஊரூரா மேடை போட்டு இந்தியா தான் பங்களாதேஷை கெடுக்குது, பங்களாதேஷ் நாசமா போனதுக்கு இந்தியா தான் காரணம்,
இந்தியாவுடைய சதி திட்டம் தான் காரணம். இன்னும் கூட இந்தியா வந்து ஷேக் ஹசீனா அவங்களுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக செயல்படுது. ஷேக் ஹசீனா இந்தியாவில் உட்கார்ந்துக்கிட்டு பங்களாதேஷை பிரித்தாளும் விதமாக அவர் அறிக்கைகளை விடுறாரு. அதை கேட்டுக்கிட்டு பங்களாதேஷில் இருக்கிற அவாமி லீக்காரங்கள்லாம் பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக போராடுறாங்க, செயல்படுறாங்க, சதி செய்யறாங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே பேசி வந்தாரு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இவர்தான் வேறொரு தலைவருக்கு ஒரு பரிசளிக்கும் போது பங்களாதேஷுடைய மேப்பை மாற்றி போட்டு அந்த படத்தை பரிசாக கொடுத்தாரு. அந்த பங்களாதேஷ் மேப் எப்படி இருந்ததுன்னா, இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்கள், அந்த 7 மாகாணங்கள் இருக்குதுல, 7 சிஸ்டர்ஸுக்கு நாங்கள் அதையெல்லாம் ஒன்றாக பங்களாதேஷோட இணைத்து புதுசாக ஒரு மேப்பை போட்டு அதை ஒரு படமாக போட்டு அதை வந்து ஒருத்தருக்கு பரிசு கொடுத்தாரு. அது பயங்கர வைரலாக போனது. இதை இந்தியா வன்மையாக கண்டிக்கவும் செய்தது. இதோட நிறுத்தாம மேடைக்கு மேடை அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, இந்தியாவே உன்னுடைய சதி திட்டங்களை நிறுத்திக்கொள், இல்லைன்னா உங்களுடைய 7 சிஸ்டர்ஸ் வடகிழக்கு மாகாணங்களை நாங்க எங்க நாட்டோடு பங்களாதேஷோடு இணைத்து விடுவோம் அப்படின்னு மேடைக்கு மேடை சொல்லிட்டு வந்தாரு. அவர் இப்படி பேச ஆரம்பிச்சது இந்தியாவில் பெரும் கண்டனத்துக்கு உள்ளானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மனுஷனை யாரோ அடையாளம் தெரியாத 2 பேர் சுட்டு தள்ளிட்டாங்க. பிறகு நேற்றைய தினம் அவருக்கு சிங்கப்பூரில் வச்சு உயிரும் போயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய சாவுக்கு பின்னால் இந்தியா தான் இருக்குது அப்படின்னு பங்களாதேஷ் மக்கள் இப்பொழுது பொங்கி எழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய கோபம் இந்தியாவை நோக்கி எழுந்திருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். அது மட்டுமல்ல, இந்த கூட்டம் பயங்கரமான கலவரத்தில் ஈடுபட்ட கூட்டம் இந்திய சொத்துக்கள், அவாமி லீக் சொத்துக்களை மட்டும் சேதப்படுத்தல, மீடியா ஹவுசஸையும் அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. பங்களாதேஷில் இருக்கிற புரோத்தோம் அலோ, டெய்லி ஸ்டார் போன்ற பத்திரிகைகளுடைய அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அவர்கள் தொடர்ந்து எழுப்புகிற ஒரு கோஷம் என்ன அப்படின்னா, சிஸ்டம் இஸ் அகெயின்ஸ்ட் அஸ். இங்க சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம ஊர்ல சிலர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பங்களாதேஷுடைய மக்கள் எழுப்புகிற கோஷம் அந்த நாட்டில் சிஸ்டமே மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதான். அதனால அவங்க பத்திரிகைகளுடைய, டிவி சேனல்களுடைய அலுவலகங்களை தாக்குறாங்க. பங்களாதேஷ்ல நடந்து வருகிற சம்பவங்களை பார்த்தால் இது ஒரு ஸ்பான்டேனியஸான ஆங்கர் அல்ல, அதாவது திடீர்னு கிளம்பிய கோபம் அல்ல. திஸ் இஸ் a directed rage அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து குறிபார்த்து டார்கெட்டை செட் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி திசை திருப்பப்படுகிற ஒரு வன்மம், ஒரு வன்முறை, ஒரு கோபம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறாங்க வல்லுநர்கள். பங்களாதேஷ் இப்பொழுது ஒரு சென்சிட்டிவான நிலைமையில இருக்குது நண்பர்களே. ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் அங்க இருக்குது அப்படின்னே சொல்லணும். 2024ஆம் ஆண்டு அங்கு ஏற்பட்ட மக்கள் கலவரத்தில் அந்த நாட்டு அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய டம்மியான 7.5 யூனிஸ் அங்க தலைவராக அமர்த்தப்பட்டார். அவருக்கு எந்த விதமான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியும் அங்க கிடையாது. ஆனாலும் அவர் தான் ஆட்சியை கையில் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து தனக்கு கீழே யாரெல்லாம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த கலவரங்களின் போது யாரெல்லாம் முன்னாடி நின்று கலவரம் பண்ணாங்களோ, ஷேக் ஹசீனா அரசாங்கத்துக்கு எதிராக கலவரத்தை தூண்டினாங்களோ அவங்களையெல்லாம் தான் அமைச்சர்களை போல உட்கார வச்சிருக்கிறாரு அந்த மனுஷன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த யூனுஸுடைய ஆட்சியின் மீது சலிப்பு தட்டுச்சு, மக்களுக்கு வெறுப்பு உண்டாச்சு. அதனால அவங்க விரைவில் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு அங்க கலவரத்தை தொடங்கினாங்க. அப்படி அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச உடனே யூனுஸ் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டுட்டு முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தலை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட கேப் வந்து ஒரு அரசியல் வாக்குமாகவே உருவாகிடுச்சு. அதாவது ஒரு அரசியல் வெற்றிடம் அங்க உருவாகி இருக்குது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் மாணவர் தலைவர்கள் அப்படிங்கிற பேர்ல உள்ளூர் ரவுடிகள் எல்லாம் தெருவில் வந்து மக்களை திசை திருப்பி அவர்கள் இப்பொழுது எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எதிரி வேணும் இல்லையா, ஒரு டார்கெட் வேணும் இல்லையா, அதற்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற எதிரி தான் இந்தியா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்தியா சும்மாவா இருக்குது அப்படின்னா இல்லை நண்பர்களே. கோபப்பட்டதா, வெறி கொண்டு பங்களாதேஷை தாக்குச்சா அப்படின்னா
அதுவும் இல்லை. ஒரு தேர்ந்த அரசியல்வாதியை போல, ஒரு மெச்சூரான டெமோக்ரஸியை போலவே இந்தியா நடந்து கொண்டு வருது. அமைதியாக ஆனால் உறுதியாக நின்று வருது இந்தியா. நேற்றைய தினம் பங்களாதேஷுடைய தூதரை அழைத்து இந்தியா தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து, இந்தியாவுடைய சொத்துக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டாலோ, இந்திய உயிர் ஏதேனும் அங்கு பாதிக்கப்பட்டாலோ, பங்களாதேஷின் மீது எத்தகைய கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம், பங்களாதேஷின் மீது தாக்குதல் நடத்த கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற பொருள்படும்படி இந்தியா பங்களாதேஷுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்குது. இந்தியன் மிஷன் செக்யூரிட்டி இஸ் நான் நெகோஷியபிள் அப்படிங்கிற தெளிவான ஷார்ப்பான செய்தியை இந்தியா பங்களாதேஷ்க்கு கொடுத்திருக்குது. அதற்கு பிறகு பங்களாதேஷ் இந்த கலவரங்களை கொஞ்சம் அடக்கவும் செய்ய ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். பங்களாதேஷ் இந்தியாவுடைய அண்டை நாடு. இதை நாம மாற்றி அமைக்க முடியாது. இந்தியாவும் பங்களாதேஷும் கோ எக்ஸிஸ்ட் ஆகித்தான் ஆகணும் அப்படிங்கிறதா விதி. அதனால பங்களாதேஷை நாம் ஓரளவுக்கேனும் சகித்து கொள்ள முடியும். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நல்ல நட்புறவு இருந்ததை அங்க இப்பொழுது பதவியில் உட்கார்ந்திருக்கிற யூனுஸ் அந்த நாட்டை பிடிச்சிருக்கிற ஏழரை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறாரு. ஆனாலும் கூட இனி வரும் தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி ஜெயித்து அங்க வரும்போது மீண்டும் இந்திய பங்களாதேஷ் உறவுகள் மேம்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலும், இந்தியாவை எப்பாடுபட்டேனும் நாங்க காப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடும், இந்தியாவுக்கு எந்த விதமான தீங்கு விளையவும் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடும் இந்தியா செயல்பட்டு வருது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.